Welcome to BJ Education. UGTRB Physics and Tamil Eligibility Testக்கான டெஸ்ட் சீரீஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ்லேருந்து ஒரு சாம்பிள் டெஸ்ட்டுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசமில் ஸ்லிப் டெஸ்ட் 1. ஸோ கூலும்ஸ்லேருந்து எனர்ஜி ஸ்டோர்டு கெப்பாசிட்டர் வரைக்கும் ஸ்லிப் டெஸ்ட் 1 போர்ஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Coulomb's law expression for the force is given by. கரெக்டான எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தா F proportional to Q1 Q2 by R square. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர். விசைக்கான கூலும் விதியின் சமன்பாடானது பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர். Next one. The value of proportionality constant K is equal to, right answer என்னன்னு பார்த்தோம்னா 9 into 10 to the power 9 Newton meter square per Coulomb square. So அப்போ ஆப்ஷன் டி தான் ரைட்டான ஆன்சர். Next one. 1 Newton is equal to dash dynes. So right answer என்னன்னு பார்த்தோம்னா 10 to the power 5. அப்போ ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். Fourth one பார்க்கலாம். Which of the following statements correctly describes the limitation of Coulomb's law? ஸோ இங்கே பார்க்கும்போது எதெல்லாம் ரைட்டுன்னு பார்க்கலாம். It is valid only for stationary, அதாவது ரெஸ்ட் பாயிண்ட் சார்ஜஸ். ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது இட் டஸ் நாட் அப்ளை டு சார்ஜஸ் மூவிங் அட் ஹை வெலாசிட்டி, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இட் கேனாட் அக்யூரேட்லி டிஸ்கிரைப் வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் வேர் குவாண்டம் எஃபெக்ட்ஸ் டாமினேட். ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது இட் இஸ் நாட் டைரக்ட்லி அப்ளிகபிள் டு நான் ஸ்பெரிக்கல் ஆர் எக்ஸ்டெண்டட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இப்படி பார்க்கும்போது இங்கே ஃபிஃப்த் ஒன் இருக்கு இல்லையா, இட் இன்க்ளூட்ஸ் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மூவிங் சார்ஜஸ்னு, இது ராங்கு. அப்போது 1 2 3 4 வந்து கரெக்டு, ஃபிஃப்த் ஒன் ராங்கு. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏல தான் கரெக்டான ஆன்சர் இருக்குது. ஸோ தமிழில் வேணால் பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளில் எது கூலும் விதியின் வரம்புகளை சரியாக விவரிக்கிறது? இது நிலையான, அதாவது ஓய்வு புள்ளி மின்னூட்டங்களுக்கு மட்டுமே செல்லுபடி ஆகும். கரெக்டான்னு பார்த்தோம். அடுத்தது இது அதிக வேகத்தில் நகரும் மின்னூட்டங்களுக்கு பொருந்தாது, இதுவும் சரி. குவாண்டம் விளைவுகள் ஆதிக்கம் செலுத்தும் மிக சிறிய தூரங்களை இது துல்லியமாக விவரிக்க முடியாது, இதுவும் சரி. இது கோள வடிவமற்ற அல்லது நீட்டிக்கப்பட்ட மின்னூட்ட பரவலுக்கு நேரடியாக பொருந்தாது, இதுவும் சரி. ஸோ அந்த ஆப்ஷனில் ஃபிஃப்த் ஒன் இது நகரும் மின்னூட்டங்களின் காந்த விளைவுகளை உள்ளடக்கியதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து இங்கே ராங்காக இருக்குது, மற்ற எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். கால்குலேட் த Coulombian force between two protons when the distance between them is 4 into 10 to the power minus 15 meter. Also give the nature of this force. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு ப்ரோட்டான்ஸ்க்கு இடையான கூலம்பியன் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட டிஸ்டன்ஸ் சப்போஸ் 4 into 10 to the power -15 மீட்டராக இருந்ததுன்னா அது மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ப்ரோட்டான் இருக்குது, ஓகேவா. இந்த ரெண்டு ப்ரோட்டானோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 4 into 10 to the power -15 சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு ப்ரோட்டான்ஸ் இருக்குது, இது மேலே இருக்கக்கூடிய அந்த கூலும்பியன் ஃபோர்ஸோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோம், ரெண்டு ப்ரோட்டான்ஸ். அப்போது ப்ரோட்டானோட சார்ஜ் என்ன, 1.6 into 10 to the power -19 கூலும். இங்கே ரெண்டுமே ப்ரோட்டான்றதுனால Q1 is equal to Q2 is equal to 1.6 into 10 to the power -19 கூலும். ஃபோர்ஸோட வேல்யூ என்ன, ஆஸ் பர் கூலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி
1 by 4 pi epsilon naught q1 q2 by r square. இந்த 1 by 4 pi epsilon naught இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ 9 into 10 to the power 9. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய q1 q2க்கு என்ன வரும்? ஸோ q1 is equal to q2 is equal to 1.6 into 10 to the power minus 19 பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். q1ம் சேம் வேல்யூ, q2வும் சேம் வேல்யூன்றதுனால 2 டைம்ஸ் எழுதிக்கிட்டோம். கீழே வந்து r ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் 4 into 10 to the power minus 15 பார்த்தோம். ஸோ அதனால் இங்கே டிஸ்டன்ஸோட வேல்யூ எழுதிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 14.14 நியூட்டன்னு பார்த்தோம். ஸோ ஆன்சர் என்ன? 14.14 நியூட்டன். இது பார்த்தோம்னா ரெண்டுமே புரோட்டான். ஸோ ரெண்டுமே சேம் சார்ஜ்ன்றதுனால இது என்ன ஃபோர்ஸாக இருக்கலாம்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக தான் இருக்கும் இது. ஸோ அதனால் இது வாட் டைப் ஆஃப் ஃபோர்ஸ்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அப்போ இது என்னது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ ஆன்சர் என்ன? ஃபிஃப்த் ஒனுக்கு 14.4 நியூட்டன் அண்ட் ரிப்பல்சிவ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். Calculate the number of electrons in 1 coulomb of negative chargeன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. According to quantization of charge, Q is equal to NEன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, இங்கே Q என்ன சொன்னாங்க? 1 coulomb சொன்னாங்க. அதனால் Q is equal to 1C. So the number of electrons எவ்வளோ இருக்கும்? ஃபார்முலா Q is equal to NEயா? அப்போ நம்மளுக்கு N தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ N இங்கே வச்சுட்டு Qவை கீழே கொண்டு போனால் N is equal to Q by E, which is equal to Qவோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்? 1 கூலம்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 1 கூலம் டிவைட் பை எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? 1.6 into 10 to the power minus 19. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 6.25 into 10 to the power 18 electrons. ஸோ இதோட ஆப்ஷன் எங்கே இருக்கு? ஸோ 6.25 into 10 to the power 18 electronsன்னு பார்த்தோம். அது ஆப்ஷன் டியில் இருக்கு. நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பார்க்கலாம். In Coulomb's law, the constant K is related to permittivity of free space. Which of the following is the correct expression and value of epsilon naught ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா B. K is equal to 1 by 4 pi epsilon naught. And epsilon naught ஓட வேல்யூ என்னன்னா 8.85 into 10 to the power minus 12 F by M, farad by meter. நெக்ஸ்ட் எயித் ஒன்று மேட்ச் பார்க்கலாம். காலம் ஏல குவான்டிட்டியும் காலம் பியில் அதோட யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் நாட், அதோட யூனிட் ஃபேரட் பெர் மீட்டர். ஸோ சி. அடுத்தது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் நாட். ஸோ இதோட யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, நோ யூனிட். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, அதோட யூனிட் நியூட்டன் பர் கூலும். அடுத்தது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ஸோ அதுக்கு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். இப்போ இந்த ஆப்ஷன்லாம் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. நெக்ஸ்ட் நைன்த் ஒன் பார்க்கலாம். The ability of a material to permit or resist electric field or electric charge influence through it is defined as. என்ன வரும்? permittivity. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 10th ஒன் பார்க்கலாம். Relative permittivity epsilon r is given by epsilon r is equal to epsilon by epsilon naught. ஸோ ஆப்ஷன் பியில் தான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க.